பசங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. ரூம்ல இருக்க வேண்டிய போட்டோவை எங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? சின்ன பசங்கன்னா அப்படிதாம்மா. இந்தாங்க. கொடுங்க. தேங்க்ஸ்மா. இவன் தான் என் பையன் சிவராமன். ராணுவத்துல இருக்கான். சொன்னாங்க, நீங்க கோயில சொன்ன எல்லா விஷயத்தையும் அம்மா சொன்னாங்க. உங்க மனசுல ஏதோ வலி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. வெறும் வார்த்தைகளால என்னால ஆறுதல் சொல்ல முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் உங்க நம்பிக்கை நிஜமாகும் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இருக்கோம். அம்மா, நான் பாரு வந்த பிள்ளைகிட்ட ஏன் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? இருக்கட்டும்மா, நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். நில்லுங்க தம்பி, போகலாம். எனக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க விருப்பமா? எதுனாலும் ஓகே. சரி, உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். புருஷன் இல்லாதவன் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன டெய்லர் கடை நடத்துறியா இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்றியா? வீட்டுக்குள்ள வர சொன்னா? நான் தான் அன்னைக்கு வராதீங்கன்னு சொன்னேன்ல. எதுக்காக இப்ப வந்தீங்க? உங்களோட பொண்ணு கூட வந்திருக்காளா? இல்லல. பின்ன நீங்க எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஏதாச்சும் கேட்கணும்னா போன்ல கேளுங்க. இப்படி வீட்டுக்குள்ள வர வேலையெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. பொம்பளைங்க தனியா இருந்தா அப்படியே ஏதாச்சும் காரணத்தை சொல்லி நுழைய வேண்டியது. ஹலோ, நான் ஒன்னும் காரணம் இல்லாம உள்ள வரலங்க. உங்க விளக்கத்தை நான் கேட்க வேண்டாங்க. இது ஆம்பளைங்க இல்லாத வீடு. இங்க முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? எங்களை தான் கேவலமா பாப்பாங்க. உங்களுக்கு தான் எந்த கவலையும் இல்லையே, ஏன்னா நீங்க தான் ஆம்பளைங்கள வச்சே. உங்களுக்குலாம் எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம். பொம்பளைங்க எங்களுக்கு தானே இந்த சமூகம் கேவலமான கெட்ட வார்த்தைகளெல்லாம் வச்சிருக்கு. என்ன பேச விடுங்க. முதல்ல கிளம்புங்கன்னு சொன்னேன். ஐயோ, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. என்ன ஆச்சு வினோ? ஏன் கத்திக்கிட்டு இருக்கிற தம்பியே? அத்தை, அவரை வெளியே போக சொல்லுங்க. ஐயோ இல்ல, நான் தான் இவரை. நீங்க சும்மா இருங்க அத்தை. ஏன் இன்னும் நின்னுகிட்டே இருக்கீங்க? கிளம்புங்க. சாரிங்க, இது உங்க வீடுன்னு தெரிஞ்சு வந்தது ஏன் தப்புதான். நான் வரேன். ஐயோ இருங்க, தயவு செஞ்சு வராதீங்க. ஐயோ என்ன வினோ? தம்பி 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 தம்பி, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. தம்பி 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 மன்னிச்சுக்கோங்க தம்பி. அவ ஏதோ ஒரு ஏதாச்சும் கேட்கணும்னா போன்ல கேளுங்க. இப்படி வீட்டுக்குள்ள வர வேலையெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தான் எந்த கவலையும் இல்லையே, ஏன்னா நீங்க தான் ஆம்பளைங்கள வச்சே. உங்களுக்குலாம் எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம். நான் என்ன பண்ண? எதுக்காக என்ன இப்படி கத்துறா? என்ன மாதிரி பொண்ணு அவ? வினோ, வினோ, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்ட?
நீ இந்த மாதிரிலாம் இருந்து நான் பார்த்ததே இல்லையே. உனக்கு இதுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்ததுதான். அவரை நீ வாசல்லயே திட்டி அனுப்புனேதான். ஆனா இப்பதான் உனக்கு அவர் யாருன்னு தெரியும்ல. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷனை எதுக்குமா இப்படி திட்டி அனுப்புன? சொல்லு வினோ. வினோ, வினோ, என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னமாச்சு? ஆமா, இப்போ டைம் என்ன ஆகுது? நீ இந்த நேரம் கடையில தானே இருப்ப. வீட்டுக்கு எதுக்கு வந்த? கடையில ஏதாவது பிரச்சனையா? இல்லத்த, தலைவலியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. தலை வலிச்சா கண்ணு கலங்குமா? நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. அந்த ஓனர் பையன் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணானா? அத்தை கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுவினோ. என்னடா, எதுக்கு அழுவுற? என்னன்னு சொல்லுவினோ. ஐயோ, எதுக்கு இப்படி அழுவுற? என் மனசு பதறுது. அத்தை, இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு திரும்பி வரப்போ ஏன் வினோ, இவ்வளவு நடந்திருக்கு. இந்த அத்தைக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லணும்னு உனக்கு தோணல? நான் மட்டும் அந்த இடத்துல இருந்துருதானே வச்சுக்கோ, என் மருமகளை பேசின வாயை கிழிச்சிருப்பேன், நாக்க பிடிச்சு ஒட்ட அறுத்திருப்பேன். அத்தை, புருஷ கூட இல்லாம வாழறவங்களாம் தப்பானவங்களா? அவங்கள இப்படிதான் சமுதாயம் பாக்குமா? அவ கிடக்குறாமா, அவ ஒருத்தி பேசிட்டா. என் மருமக நெருப்பு, அவ சுத்தம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ அவனை மட்டும் தூக்கி உள்ள வச்சிருக்க கூடாது, அவளையும் சேர்த்து செருப்பாலேயே 4 சாத்து சாத்தி தூக்கி உள்ள வச்சிருக்கணும். மனசுல இவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு ஆத்திரத்தை அடக்க முடியாம தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இங்க பார்த்தா அந்த ஆள் வேற இருந்தாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் கோவத்தை அடக்க முடியாம நான் கொட்டிட்டேன். இப்ப சொல்லுங்க அத்தை, நான் பண்ணது தப்பா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா. ஆனா அந்த தம்பி மேல எந்த தப்புமே இல்லையே. நம்ம கோவத்தை அந்த தம்பி மேல காட்டுறது எந்த விதத்துலமா நியாயமா படும் சொல்லு? இங்க பக்கத்துல இருக்கிற கோவில்ல உச்சி வேளை பூஜைய பாக்குறது விசேஷம்னு சொன்னாங்க. திரும்ப வரப்ப ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன். என்னத்த சொல்றீங்க? என்னாச்சு? பதட்டப்படாதம்மா, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன். அந்த தம்பி தான் ரோட்ல கிடந்த என்ன மயக்கம் தெளிய வச்சு கார்லயே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வீடு வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விட்டுச்சு. அப்ப கூட அந்த தம்பி நான் கிளம்புறேன்னு தான் சொல்லுச்சு. நான் தான் வம்படியா வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்தேன். அப்பவும் அது அரமனசாதான் வந்துச்சு.